காலையில் ஒரு 5 மணிக்கு நம்ம டியூட்டி கிளம்பிட்டோம். நீங்கள் நம்ம எங்கே போகிறோம்னா திருச்செந்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் ஒரு 1 டே ட்ரிப் தான் போகிறோம். இந்த வண்டி ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஹுண்டா i20. இந்த காரை பற்றி சொல்லணும்னா அந்த கார் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வித் மேனுவல் கார் கியர் சிஸ்டம் உள்ள ஒரு கார். இது காரில் ஃபியூல் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நம்ம பெட்ரோல் பல்க்கு போய் காருக்கு ஃபியூலாக போட்டுட்டு அப்படி நம்ம ரைட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆத்தூர். டைம் இங்கேயே 6:30 ஆகிட்டு. நம்ம எப்பவும் திருச்செந்தூர்லேருந்து 4 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு நல்லா தூங்கிட்டேன் வீட்லேயே. நம்ம இப்போ எங்கே ரீச் ஆகிருக்கோம்னா தூத்துக்குடி. அப்படியே தூத்துக்குடிலாம் தாண்டி தூத்துக்குடி டு மதுரை பைபாஸ் பிடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம மதுரைக்கு எதுக்காண்டி போகிறோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக தான் போகிறோம். யாரை நம்ம கூப்பிட்டு போகிறோன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் கூப்பிட்டு போகிறோம். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்றதை வீடியோட சென்டரில் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடியிலேருந்து மதுரை பைபாஸில் இருக்கிற ஸ்டெர்லைட். இந்த ஸ்டெர்லைட்டில் நடந்த விஷயத்தை யாருமே இன்ன வரைக்கும் மறந்துருக்க மாட்டாங்க. இதுக்கு நான் எவ்வளோ பெரிய கன்ஷூட் நடந்துச்சிங்க. அப்படியே நம்ம இப்போ எங்கே ரீச் ஆகிருக்கோம்னா மேலக்கரந்தை. இந்த பிரிட்ஜ் வந்தாலே நம்மளுக்கு ஒரு தாட் வந்துடும், இன்னொரு 1/2 hourல மதுரைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படியே நம்ம மதுரை டோல்கேட் ரீச் ஆகிடுச்சு. ரெகுலராக நம்ம அந்த டோல்கேட் வரையும் மணி வந்து கரெக்டாக 6:30 ஆகும். ஆனால் இன்றைக்கி 7:30 ஆகிட்டு. ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறோம், அதனால் வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டினேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மதுரை ஏர்போர்ட். வந்த டைமில் தான் ஒரு ஃப்ளைட் ஒன்று லேண்ட் ஆச்சு, பட் ஆனால் அது வீடியோ வந்து எடுக்க முடியல. கரெக்டாக ஒரு 8:30க்குலாம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம்னா மதுரை மீனாட்சி மிஷன். இது ஹாஸ்பிட்டலாக இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலான்னு தெரியல, அவ்வளோ கிராண்டாக கட்டியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். சவுத் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். இதுக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் பயங்கர ஃபெசிலிட்டி இருக்குது. இவங்க எலக்ட்ரானிக் கார் பார்க்கிங்கும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கார் பார்க்கிங்கை நம்ம ஏரியாவில் நான் எங்கேயும் பார்க்கல. அப்படியே நம்ம காரை பார்க்கிங் போட்டு வந்தாச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் 7 ஃப்ளோர் இருக்குது. அங்கே தெரியிற கேப் எல்லாமே என்னன்னா ஜென்ரேட்டர் தான். ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே அவங்க எப்படின்னா தனித்தனி ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லா இடத்துலையுமே ஏசி வச்சுருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மதுரா காஃபே. இவங்களே கேன்டீன்லாம் உள்ள வச்சுருக்காங்க. கேன்டீனுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். கேன்டீனில் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா வழக்கம் போல் நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டான நெய் ரோஸ்ட்டு தான். இங்கே நெய் ரோஸ்ட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம எப்பவும் இங்கே வந்தால் நெய் ரோஸ்ட் தான் சாப்பிடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்மளோட காருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. அப்படி நம்ம காரில் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு மதியம் லஞ்சுக்காக ஓல்டு கேன்டீன் வந்துட்டோம். புது கேன்டீனில் பயங்கர க்ரௌடு, அதனால் நம்ம இங்கேயே நம்மளோட லஞ்சை முடிச்சாச்சு. சரியாக ஒரு 4:30க்குலாம் மதுரையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. வீடியோட ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருந்தேன் ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொல்லி. இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா இவங்க தான். இவங்க பேர் என்னதுன்னா புகழினி. இவங்க எப்போ சிரிச்சாலும் அவங்களோட ஸ்மைல் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். புகழ் கூட ஃபன் பண்ணிக்கிட்டே நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து பர்சனலாக குட்டி பசங்க கூட விளாட்றது ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடி டோல்கேட். தூத்துக்குடி டோல்கேட்டு கரெக்டாக ஒரு 7:30க்குலாம் வந்துவிட்டோம். காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16 to 18 வரைக்கும் கொடுத்துச்சு. கரெக்டாக ஒரு 8 o'clockலாம் நம்ம வந்து திருச்செந்தூர் ரீச் பண்ணிட்டோம். காரை கிளைண்ட் வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு புகழ் பயங்கர டயர்டாக இருந்தால் அவளுக்கும் பாய் சொல்லிவிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.